வணக்கம் உறவுகளே. நாளைக்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை இங்கே நடத்த இருக்கிறோம். பிரான்ஸில் தியே என்ற இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது. இங்கே இந்த நிகழ்வு பல மாதிரியாக நடக்க இருக்குது. அதாவது நாங்கள் சுரலயம் இசைப்பள்ளி என்று சொல்லி இங்கே மாணவர்களை எங்களுடைய தாயகம் சார்ந்து தாயக பாடல்கள் சார்ந்து இசை சார்ந்து உருவாக்கி வருகிறோம். அதே நேரத்தில் பசுமை இல்லம் என்று சொல்லி நாங்கள் வடக்கு கிழக்கு தாயகத்தில் கிராமங்களை தத்தெடுத்து இதுவரைக்கும் 40 கிராமங்களை தற்சார்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் அங்கே இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உணவு வகைகள், அது பல மாதிரியான உணவு வகைகள் இங்கே நாளைக்கு அந்த மதிய இரவு உணவு போசனத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிகள், அதாவது இங்கே உள்ள 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பாட இருக்கணும், மாணவர்கள் பாட இருக்கணும், நடன தாரைகள் நடனமாட இருக்கணும், டான்ஸ் குரூப்புகள் இருக்குது, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே நேரம் சாப்பாடும் இருக்குது. இந்த வகையில் இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. தியேன்ற இடத்துல நடக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமாக வரணும். என்னென்னு சொன்னால் இது ஒரு தாயக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது. அதாவது சாதாரண விஷயம் இல்லை. இது எப்படின்னு சொன்னால் அந்த மக்களை தற்சார்பு நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை தன்னிறைவாக்குற திட்டம். இது அங்கே இலங்கையிலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கி நடத்தப்படுற வேலை திட்டம் இது. அதுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வேலை திட்டத்தை விளங்கி கொண்டு புரிஞ்சு கொண்டு அதை தெரிஞ்சு கொண்டு இந்த மண்டபத்தை குமாரண்ண ஃப்ரீயாக தந்திருக்கிறார். அதே மாதிரி விஜய் லைஃப் அவர்கள் அவரும் எல்லாமே ஃப்ரீயாக செய்கிறார். அதே மாதிரி நெரு எல்இடி மற்றது லைட் சிஸ்டம் இதுகளெல்லாம் அவரும் ஃப்ரீயாக செய்கிறார். மற்றது இங்கே இருக்கக்கூடிய இசைக்குழு கலைஞர்கள் பாடல்கள் எல்லாருமே இதில் எங்களோட வேலை திட்டத்தை விளங்கி கொண்டு அதை தெரிஞ்சு கொண்டு இது சரியாக நடக்கிறன்றதை புரிஞ்சு கொண்டு எல்லாமே ஃப்ரீயாக தான் செய்யணும். இது மிகவும் எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம். இதில் பிரான்ஸில் இருக்கிற முழு மக்களும் இதை விளங்கி கொள்ளணும். நாளைக்கு இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் வரணும். மிக பிரமாண்டமாக இருக்கும். உங்களுக்கு மேடை பார்த்தாலே தெரியும், லைட்டை பாருங்கள், இது மிக பிரமாண்டமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி. மிக மிக முக்கியமாக நீங்கள் நாளைக்கு வந்தீங்களான்னு சொன்னால் வருஷத்தில் முதல் நாள் நல்ல சாப்பாடுகள் சாப்பிடலாம். 5 வகையான புட்டுக்கள் வரும். அதே மாதிரி அப்பம், தோசை, இப்படி எல்லா சாப்பாடுமே, பிரியாணி, கொத்துரொட்டி எல்லாமே இங்கே இருக்கும். அதை விட நிகழ்ச்சிகள் மிக தரமாக இருக்கும். அந்த வகையில் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.